தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் தற்போது நாகை மாவட்டத்திற்குள் வந்திருக்கிறது. புதூர் ரவுண்டானா பகுதியை கடந்திருக்கும் நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அந்த வாகனம் எங்க இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும் வர்றதுக்கு? ஷாம், வணக்கம். தற்போது விஜய் பேச இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் விஜயுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு அரை மணி நேரத்திற்குள்ளாக விஜய் இந்த பேசக்கூடிய இடத்திற்கு புத்தூர் ரவுண்டானா அருகில் இருக்கக்கூடிய அண்ணா சிலைக்கு வந்து விடுவார். இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து விடுவார். இந்த இடத்திலே சுமார் 10,000 தவிக தொண்டர்கள், நிர்வாகிகள், விஜயனுடைய ரசிகர்கள் கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் விஜயனுடைய அந்த பாடலுக்கு ஏற்ப தொடர்ந்து நடனமாடியும் உற்சாகமாக அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பிக் கொண்டிருப்பதை இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. காலையிலிருந்து நாம் முன்பே குறிப்பிட்டது போல காலை 6 மணியிலிருந்தே இந்த ரவுண்டானா, அதே போல அண்ணா சிலையின் முன்பு இந்த பகுதிகளிலே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். விஜயனுடைய இந்த அரசியல் வருகையை தொடர்ந்து தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய இந்த பிரச்சார பயணம் தொடங்கி இருக்கிறது. கடந்த வாரம் திருச்சி மற்றும் அரியலூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட விஜய் இன்றைய தினம் நாகை மற்றும் திருவாரூரிலே பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதற்காக காலை சென்னையிலிருந்து திருச்சி வரை விமானத்தில் வந்த அவர் திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக தன்னுடைய பிரச்சார வாகனத்திலே அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் அவர் வரக்கூடிய வழியெங்கும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், வியாபாரிகள், விஜயனுடைய ரசிகர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அவருக்கு கைகுலுக்கியும் வரவேற்பு கொடுத்தும் அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு சிரித்தும் அவரை வரவேற்கிறார்கள். அவர் இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அதிகபட்சம் இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து விடுவார். வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த 3 கிலோமீட்டர் தூரத்திலும் வழிநெடுக்க ஏராளமான ரசிகர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். விஜயை வரவேற்று பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள். அவருடைய பிரச்சார வாகனத்திற்கு முன்னாலும் பின்னாலும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருக்கின்றது. அதன் காரணமாக மிக 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 குறுகிய இந்த சாலையிலே விஜயனுடைய பிரச்சார வாகனம் கடந்து வருவது, நீந்தி வருவது பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது. இந்த சாலை நீண்ட ஒரு அகலமான சாலையாக இல்லாமல் குறுகிய சாலையாக இருக்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு பேருந்து மட்டும்தான் செல்ல முடியும். அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான சாலை என்பதனாலே முன்னால் செல்லக்கூடிய 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் வேகமாக நகர்ந்து செல்லாததாலும் விஜயை பார்க்க கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் அவரது பேருந்துக்கு முன்னால் வேகமாக ஓடி சென்று கையை உயர்த்தக்கூடிய காரணத்தினாலும் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என அந்த வாகனத்தை இயக்குபவர் மெதுவாக இயக்கி வருகின்றார். கிட்டத்தட்ட ஊர்ந்து வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி மெதுவாக ஊர்ந்து வரக்கூடிய காரணத்தால் விஜயனுடைய வாகனம் இந்த இடத்தை வந்து சேர்வதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 மணிக்கெல்லாம் விஜய் இந்த இடத்திற்கு வருவார் என்று முதலில் தெரிவிக்கப்பட்டது. பிறகு 12:30 மணி என்று சொல்லப்பட்டது. ஆனால் 1 மணிக்கு பிறகுதான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த அளவிற்கு மெதுவாக அவரது வாகனம் அசைந்து ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நாம் முன்பு குறிப்பிட்டது போல வெறும் 3 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வருவதற்கு கிட்டத்தட்ட 20 நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இது மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி. எனவே விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடைய அந்த பிரச்சனைகளை குறித்து விஜய் இந்த இடத்திலே அதிகமாக பேசுவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடத்திலே விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக அவர்கள் தொடர்ந்து தொண்டர்களுக்கு தெரிவித்து வருகின்றார்கள். தொண்டர்கள் விஜயனுடைய அந்த அறிவிப்பு வர வர அவர்கள் உற்சாகம் மிகுதியிலே துள்ளி குதிப்பதை பார்க்க முடிகின்றது. காலையிலிருந்து இங்க விஜய் நான் வர என்ற அந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு 500 முறை ஒலிபரப்பு செய்யப்பட்டிருக்கும். காலை 7 மணியிலிருந்து 12:30 மணி வரை அந்த ஒரே பாடல் தான் மீண்டும் மீண்டும் திரும்ப ஒலிபரப்பப்பட்டது. விஜயனுடைய எத்தனையோ பல பாடல்கள் இருக்கின்றது, திரைப்பட பாடல்கள், அதே போல் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அந்த கட்சி பாடல் போன்றவை இருந்தாலும் கூட மதுரை மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார பாடலாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடலைத்தான் மீண்டும் மீண்டும் ஒரே பாடலாக ஒலிபரப்பிக் கொண்டிருந்தார்கள். இங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே 15 வயதிலிருந்து 40 வயது மதிக்கத்தக்கவர்கள் தான் இருக்கின்றார்கள். பெரியவர்கள், அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களை விரல் விட்டு கூட எண்ணிவிடலாம். அந்த அளவிற்கு மிக மிக சொற்ப அளவிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் இளைஞர்கள் பட்டாலும் அதிக அளவிலே இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் பெண் ரசிகர்களும் ஏராளமானோர் கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது.
வந்திருக்கக்கூடிய இங்கே கூடியிருக்கக்கூடிய நபர்களில் 80% மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மஃப்ளர் கொடிகளை வாங்கி தங்களுடைய தோளிலும் தலையிலும் கட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அது அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. அதாவது வெறுமனே விஜயை வேடிக்கை பார்ப்பதற்காக மட்டும் நாங்கள் வரவில்லை, இந்த கட்சியை நாங்கள் ரசிக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வருகையை வரவேற்கின்றோம், தளபதி விஜயை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் அவர்கள் பேட்டியை கொடுக்கின்றார்கள். அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அவர்கள் இந்த கட்சியினுடைய மஃப்ளர்களை வாங்கி தங்களுடைய தோளிலும் கழுத்திலும் அவர்கள் போட்டுக்கொண்டு பெருமிதத்தோடு பெருமையாக நினைத்து அவர்கள் உலா வருகின்றார்கள். அந்த கொடியை அல்லது அந்த மஃப்ளரை அணிந்திருப்பதை அவர்கள் ஒரு பெருமையாக, ஒரு ப்ரௌட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு பிரைட் என்பதை போல அவர்கள் உணர்வதை பார்க்க முடிகின்றது. அதே போல இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இசைக்கு ஏற்ப இங்கு தொடர்ந்து பாடல்கள் ஒளிபரப்ப அவர்கள் உற்சாகமாக நடனமாடி விஜயனுடைய வருகையை எதிர்நோக்கி அனைத்து கண்களும் வழிநோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றன.